நேற்று கொல்கட்டாவில் இந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை பற்றி பேசியிருந்தோம். நேற்று வரைக்கும் என்ன அப்டேட் இருந்துச்சுன்னா, ஒரு போலீஸ் சிவில் ஒர்க்கர் தான் இந்த க்ரைமை பண்ணியிருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சுங்கிறது தான் அப்டேட்டாக இருந்துச்சு. இப்போது அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா, அது ஒரு கேங் ரேப் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது முதல்ல இதை ஒரு சூசைட் கேஸாக பதிவு பண்ணி அந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலையை அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் பண்ணுச்சு, போலீஸ் ஃபோர்ஸும் பண்ணுச்சு. அப்புறம் போராட்டம் தீவிரம் அடைஞ்சோடனே இதை ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸாக மாற்றினாங்க. அப்புறம் அந்த செமினார் ஹாலில் சிசிடிவி கேமராலாம் இல்லை, அதுக்கு போகிற வழியில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஒரு நபர் தான் அந்த டைமில் அங்கே என்டர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த போலீஸ் சிவில் ஒர்க்கரை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்னடானா இது ஒரு கேங் ரேப்புன்னு தெரிய வருது. அப்போது அந்த இடத்துல பல பேர் சேர்ந்து தான் இந்த க்ரைமை பண்ணியிருக்காங்க, ஒரு நபர் பண்ண விஷயம் இல்லை. அப்போ கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க, அவங்க தான் சேர்ந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கங்கிறது கண்டிப்பாக தெரியுது. லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். நம்ம கேட்குறதெல்லாம் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஸ். இங்கே வழக்கமாக பேசும்போது இந்த லா ரொம்ப விமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆண்கள்லாம் தக்கான்னு குதிப்பாங்க. பாருங்க, ஆக்சுவலாக ஒரு க்ரைம் நடக்கும் போது விமனுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற க்ரைம் எல்லாத்துலேயுமே இப்படி தான் அந்த கேஸை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் இந்த சிஸ்டம் பண்ணுது. விமன் ஃப்ரெண்ட்லியாக லாஸ் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி இந்த சிஸ்டம், இந்த பேட்ரியார்கிக்கல் சொசைட்டி ஆன்டி விமனாக தான் இருக்குங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. இதை நான் இந்த கேஸை வச்சு மட்டும் சொல்லலை, தொடர்ச்சியாக இங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. காஷ்மீரில் ஆஷிஃபாங்கிற 6 வயசு குழந்தைய கோயில் கருவறைக்குள்ளே வச்சு ரேப் பண்ணி கொன்னாங்க. அப்போவும் இந்த சிஸ்டம் அந்த அக்யூஸ்டுங்களை காப்பாற்றுற வேலையை தான் பார்த்துச்சு. நம்ம உத்தரப்பிரதேசில் உன்னாவில் பார்த்தோம், ஹத்ரஸில் பார்த்தோம், மணிப்பூரில் பார்த்தோம். பில்கிஸ் பானு அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை எதிர்த்து இந்த சட்டங்களெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டியை தாண்டி எதிர்த்து நின்று போராடி 11 பேருக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. இந்த 11 ரேப் கன்விக்ஸை போன வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு குஜராத் கவர்மெண்ட் கருணை அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் பில்கிஸ் பானு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த ஏர்லி ரெமிஷனை கேன்சல் பண்ணி இப்போ அவங்கள பிடிச்சி மறுபடியும் ஜெயிலில் போட்டிருக்காங்க. பட் அந்த 11 பேர் ஜெயிலில் இருந்த அத்தனை வருஷத்தில் முக்காவாசி நாள் பரவலில் தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் 2 ரேப் அக்யூஸ்ட் சாமியாருங்க பரவலில் வெளில வந்திருக்காங்க. இவங்களும் அவங்க தண்டனை காலத்தில் இது வரைக்கும் பல தடவை பரவலில் வெளியில் வந்து அவங்க ஜெயிலில் இருக்காங்களா இல்லை வீட்டில் சொகுசாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களாங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இங்கே பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளவு கேவலமான ஒரு எத்து போன சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம விமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது லாஸ் எல்லாம்னு உருட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு கொடுமை என்னென்னா, அசாமில் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. வழக்கம் போல் இந்த மாதிரி விமனுக்கு எதிரான கிரைம்ஸ் நடக்கும் போதெல்லாம் எப்படி இந்த சிஸ்டம் விமனையே பிளேம் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன். அந்த காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு, விமன் டாக்டர்ஸுக்கு நீங்கள் லைட் கம்மியாக இருக்கிற இல்லை இருட்டாக இருக்கிற இடத்துக்குலாம் போகாதீங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஆண்களை நோக்கி இனிமேல் நீங்கள்லாம் வெளியிலேயே வராதீங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஷாக்கிங்காக ஒரு வீடியோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு, அதில் ஒரு விமன் டாக்டர் இருக்காங்க. பட்ட பகலில் அவங்க ரூம்குள்ளே ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க வீடியோ ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பீனிஸை வெளியில் காட்டிக்கிட்டே உள்ளே நுழையிறாங்க. அந்த டாக்டர் அவங்க கையில் ஏதோ ஒரு சிசர் எடுத்துகிட்டு துரத்துறாங்க. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் சைக்கிள் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறான். இப்படியே பெண்களை துன்புறுத்தி அவங்க மேலே கொடூரமான வைலன்ஸை நிகழ்த்தி அவங்களே அதுக்கு பிளேம் பண்ணி எப்படியாச்சும் திரும்பவும் பெண்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடணும். அதுதானே நம்ம நோக்கம். இதெல்லாம் ஒரு நாடு, இதெல்லாம் ஒரு சொசைட்டி, இதெல்லாம் ஒரு சிஸ்டம். கேவலமாக இருக்குது.